முதல்ல நம்மளுடைய சர்க்கிள், இந்த சின்ன குட்டி குடும்பங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம வாழுகிற, நம்முடைய கண்கள் பார்க்கிற அந்த எல்லைகளை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை ஆதாயப்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? உலகமெங்கும் இருக்கிற காரியத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வார்த்தை கொடுத்தார், ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. முதலாவது நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாம். இரண்டாவது, ஆமேன், நம்மளுடைய சொந்த பந்தங்களை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். மூன்றாவது, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அன்பு பிரசாதி மார்க்கத்தாரை நாம் கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஆண்டவர் ஒரு கட்டளையை அவர்களுடைய சீஷருக்கு கொடுத்தார். அந்த கட்டளையை 100க்கு 100 அவர்கள் நிறைவேற்றி வந்து ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் பிரதர், உங்களுக்கும் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் சிஸ்டர். அதுதான் பிரஜாதி மார்க்கத்தாரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப அந்த சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வாயினால இல்ல, என்னுடைய கிரியைகளினாலே காணப்படும். என்னுடைய உதடுகளினால் அல்ல, என்னுடைய நடத்தையினாலே காணப்படும். என்னுடைய உதடுகளினால் அல்ல, என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை நிமித்தம் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா.